எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணாது. புரியாம அது போயிடுச்சு. வந்துட்டு சில பேருக்கு புரியல. இவர் யாரு கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மலான ஸ்டோரி. ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு லேக் வந்துட்டு சும்மா நான் வந்து அமீர் கான் ரோல் வந்துட்டு ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ரியாக்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி படத்தினுடைய திரை விமர்சனம், மூவி ரிவ்யூ. வாங்க டைம் கடத்தாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு மூவி ரியாக்ட். வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூலி ரிவ்யூ பத்தி பேச போறோம். இப்போ வந்துட்டு ஒரு மூவி கிரிட்டிக்ஸ் அனலிட்டிக் வைஸ் பார்த்தோம்னா, நம்ம அந்த ஸ்டோரி எடுத்துக்கோமே, கதை வைஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, பேசிக்கா வர ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இது வந்து பல தடவை பல படங்கள்ல பார்த்த ஒரு ஸ்டோரி. ஸோ இதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே இதுவே நீ தக் லைஃப்ல பார்த்தோன்னா அதே கதை தான் இருக்கும், இதே ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனா இது வந்து தக் லைஃப் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி. ஆமா, ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி. ஒரு கதையை வந்துட்டு ஒரே மாதிரி கதையை ஒரு டைரக்டர் எப்படி ஸ்கிரீன் பிளே மூலயமா உங்களை அந்த சீட்ல உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்க வைக்கிறாரோ, அதுதான் வந்துட்டு இந்த படத்தோட சக்சஸ். அந்த கீப் என்கேஜிங்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்க வச்சிருக்கிறது சொல்றேன். அதுதான் இந்த படத்தோட வந்துட்டு ஒரு ஒரு பிளஸ்ன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா கேரக்டர் ஆக்ட்ல வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஒரு சில கேரக்டருக்கு வந்து ஓக் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து பர்சனலி அப்புறம் சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு அது நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் வந்துட்டு இந்த விஷுவல்ல காட்டுறது வந்துட்டு அவர் எப்போதுமே வந்துட்டு ஒரு பிசுறு தட்டினதே கிடையாது. அதாவது லியோலியா இருக்கட்டும், கைதியிலே எடுத்துக்கிட்டியா இருக்கட்டும், மாஸ்டர் எடுத்துக்கிட்டா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீ பார்த்தனா ஒரு லைட்டிங்ஸ், அந்த நைட்ல வச்சு அந்த லைட்டிங்ஸ் பண்றாருல ஒரு லைட்டிங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்க ஒரு சினிமேட்டிக் ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நீ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறப்ப என்ன ஒரு ஃபீலிங் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும். இவரோட படங்களும் இருக்கிற விஷுவல்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, அவர் ஹேண்டில் பண்ற விடம் டெக்னிக்கலி எல்லாம், அவர் எடுத்த எல்லா படமுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான படம், ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, இது எல்லாத்தையும் தூக்கி விடுற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அதான் நம்ம அனிருத். அவரோட பிஜிஎம்ஸ் வந்து சொல்லவே வேணாம். ஆமா, அவர் வந்து உண்மையிலேயே அவரோட ஒர்க்கு, அந்த பெரிய படங்களுக்கு நான் ஒரு எஃபர்ட் போட்டு செய்யற எல்லா விஷயமும் வந்து சூப்பர் டூப்பர் இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சுன்னு தான் சொல்றேன். எனக்கு பர்சனலி வந்துட்டு ரச்சிதா ராம் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. நான் நேற்று போய் பார்த்த படம் இன்ன வரைக்கும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிஜிஎம் அவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணி விட்டுறது அந்த பிஜிஎம். கீப் என்கேஜிங்கா உட்கார வைக்கிறதுல அனிருத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அந்த படத்தின் இன்னொரு கதாநாயகன் அவர் வந்து உண்மையா. ஓகே, நம்ம வந்துட்டு டைரக்டா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போயிடும். ஓகே, ஷூர். ஸோ இந்த படத்தோட ஒரு சக்சஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்பீடு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ பார்த்தனா ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நான் லைனியர்ல அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு லேக் எதுவுமே ஃபீல் ஆகல, அவ்வளோ ஃபீல் ஆகல. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டேன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன கேட்டோன்னா, அந்த இன்டர்வல் முடிஞ்சோடனே அந்த வேகம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, தென் திடீர்னு கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அது வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனலி எனக்கு ஃபீல் ஆனது வந்து ரிப்பீட்டிங்கா சீன்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த லேக் எல்லாம் எதுனாலன்னு பார்த்தோன்னா, இந்த லேக் வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இல்ல இந்த இடத்துல வந்து அது லேகா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆமா, அதுக்குன்னு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த படத்துல இருக்கிற
காஸ்ட் காஸ்ட். கேரக்டர்ஸ் ஆமா. அவ்வளோ கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ கேரக்டரையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னா ஒரு நீ பார்த்துருந்தனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சில கேரக்டர் இன்னும் ரிவீல் ஆகாத வரைக்குமே வந்துட்டு அது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. எப்போ அந்த கேரக்டர் ரிவீல் ஆகி ரச்சிதா கேரக்டர் தான் நான் சொல்ல வரேன், டயாலோட வைஃப் கேரக்டர்ல. ஸோ அவங்க கேரக்டர் கொஞ்சம் உள்ள வந்ததுனால கொஞ்சம் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களால கொஞ்சம் லேக் அடிச்சிச்சுன்னு தோணுச்சு. இன்னொன்னு பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரிதான் ஒரே விஷயம் திரும்ப ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கன்னா ஸ்ருதிஹாசன் வந்து சௌபின் கிட்ட மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு ஒரு கட்டம் அவர்கிட்ட தப்பிச்சு இவர் வந்து இங்க வந்து ரோட் கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ அங்க ஒரு சீன் நீ வந்து என்ன மிஸ் பண்றேன்னு பார்த்தோன்னா அவரை வந்துட்டு வேற எங்கேயாச்சும் கட்டி போட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆமா. நீ நல்லா பாத்துருந்தா அவர் கையில கழுத்துல போட்டு கட்டிட்டாங்க. இல்ல வேற எங்கேயாச்சும் கட்டி விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அங்கேயே இருந்திருப்பாரு. தேவையில்லாம கையிலயும் கழுத்துலயும் கட்டிக்கிட்டு நாய் மாதிரி ட்ரீட் பண்ற இதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு இது இருந்துச்சு. அது வந்து சோ பேசாம வந்துட்டு அவர் அங்கேயே கட்டி போட்டு இருந்தாலும் கதை அதோட இதா இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வந்துட்டு இறங்கி ஸ்ருதிஹாசனை துரத்துறேன்னு சொல்லி தேடி வந்து திரும்ப அவங்கள பிடிச்சி திரும்ப அவர்கிட்ட தப்பிச்சு ஓடி. ஸோ தெரியுதா உங்களுக்கு அந்த இந்த ரிப்பீட்டிஷன் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஒரு விஷயம். அதுல திரும்ப ஓடிக்கிட்டு இருந்த பத்தாதுன்னு உள்ள அங்க இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே வீடியோ கால்ல வந்து எனக்கு என்னன்னா எனக்கு இந்த ரிப்பீட்டிஷன் எதனால வருதுன்னு பார்த்தோன்னா ஒரு விஷயம் நீ அங்க பின்னாடி வந்துட்டு ஒரு விஷயத்த நீ வந்துட்டு வேலிடேட் பண்ணணும். என்னதுன்னா அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து கால் வரணும். நீ பாத்தீங்கன்னா கூலி வந்துட்டு அந்த நம்பர் சொல்ற சீன் இருக்குல்ல, அது வந்து அது நடக்கணுன்றதுக்காகவே எனக்கு அந்த ரிப்பீட்டிஷன் நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. கீப் கோயிங், அது வந்து ரிப்பீட்டடா போயிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீல். இது நடந்தாதான் இந்த விஷயம் நடக்க முடியும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு நெகட்டிவா தான் பார்க்கப்படுது. இன்னொன்னு வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு சின்ன ஒரு லேக் அவ்வளவுதான். லேக் வந்து நீங்க ஒரு லூப் அது பார்க்க லூப் மாதிரி தான் இருந்துச்சு. மாட்டிக்குவாங்க தப்பிச்சிருவாங்க, மாட்டிக்குவாங்க தப்பிச்சிருவாங்க, மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு தடவை வச்சிருந்தாலே கரெக்டா வந்திருக்கும். அது ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு கூட இவருக்கு என்ன இதே ஒரு வேலையை போச்சா, இன்னொன்னு வந்துட்டு மச்சான் இது ஏன் இப்படி போகுதுங்கிற மாதிரியான கேள்வியை வந்து முன்னுக்கு வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அவதான் சொன்ன கேரக்டர் ஆர்க் ரொம்ப முக்கியம் இந்த படத்துல. கேரக்டர் ஆர்க் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஸ்ருதிஹாசனுக்கு கரெக்டான கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஆர்க் வந்துட்டு ஒரு அப்பா இல்லாத பொண்ணு எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க அந்த கேரக்டர் ஆர்க் வந்து கரெக்டா வந்துருச்சு. இவங்க இது போய் பண்ணணும், அவங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்து டார்கெட் பண்ற ஆள் வந்து அவங்களும் ஆயிட்டாங்க. இவர் காப்பாத்துற விதமா வந்துட்டு தான் இவர் வராரு, தலைவர் வராரு. தலைவருக்குமே பார்த்தோன்னா அந்த சீடு வைஃப் முடிஞ்சோடனே அவரோட கேரக்டர் ஆர்க் ஸ்டார்ட் ஆயிரும். உள்ள போவாரு, அவர் நண்பனை யார் கொண்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போவார். ஸோ இங்கன்னு பார்த்தோன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு அங்கதான் ஆரம்பிக்கும். ஏன்னா நீ நார்மலா வந்துட்டு இப்ப ஓகே இவர் யாரு கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இது நார்மலான ஸ்டோரி. இது ஏன் நார்மலா இல்லைன்னா, நார்மலா இருந்திருந்தா போர் அடிச்சிருந்திருக்கும் நம்மளுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீ இதெல்லாம் நம்ம விக்ரம்லயே பார்த்தாச்சு. நம்ம பார்த்த விஷயத்தையும் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்து டிஃபரெண்டா தான் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா கொலை பண்ணவர் அவரு தான் அப்படின்றது வந்து அவர் தப்பிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியும். என் நண்பனை கொலை பண்ணது அவன் தான், அவனை நான் தப்பிக்க விட்டுருக்கேன், அதுவும் அவனோட பொண்ணையே வந்து அவன் கூட அமைச்சிருக்கேன். அப்போ அங்க ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. ஓகேவா, அங்கேருந்து சரி இது இப்ப நான் எப்படி ஸ்ருதிஹாசனை காப்பாத்த போறேன், அவன் வழியில எப்படி நான் போறேன், அவனை எப்படி வந்து கொஞ்சம் வில்லனா காட்ட போறேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் ஆர்க் ஷௌபினுக்கும் தலைவருக்குமே கேரக்டர் ஆர்க் எப்படி மாறும்னு பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு கட்டம் வந்துட்டு ஷௌபின் வந்துட்டு இவர் வந்துட்டு புதைச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து போய் சொல்லிடுவாரு. அவருக்கு தப்பிச்சிட்டாருன்னு தெரியாது. சைமனுக்கு வந்து யாரு நாகார்ஜுனாக்கு வந்து தப்பிச்சிட்டாருன்னு தெரியாது. தெரிஞ்சுன்னா தலைவருக்கு அங்க அவருக்கு தான் ஆபத்து. என்னதான் ஒரு குரல் கொடுத்தாலும் நீ வந்து அங்க மாட்டிக்குவ, சோ நீ அமைதியா தான் இருந்தாலும் நான் சொல்றது கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாரு, அவருக்கு முக்கியம் என்னது அவரு ஒரு அண்டர்கவரா இருந்தாலும்
அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நான் வந்துட்டு ஒரு அவங்களும் ரச்சிதாவும் பிளான் போட்டிருப்பாங்க. இவங்க அடிச்சுட்டு பெருசா போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ அந்த இது வந்துட்டு தலைவர் வந்து கெடுத்ததுனால என்ன ஆயிரும்னா, என் இடத்துல இனிமேல் நீ இரு. ஸோ என் இடத்துல நீ இருந்து நான் செய்யற வேலையெல்லாம் நீ செய்யணும். அப்படின்ற மாதிரி அப்படின்றது வந்து போயிடும். தலைவர் வச்சு இவரு பிளாக்மெயில் பண்ணுவாரு. ஆமா. ஸோ அங்க இப்ப அவனுக்கு கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா போக ஆரம்பிச்சிடும். கிரிட்டிக்கலா போக ஆரம்பிச்சனால தான் ரொம்ப பேரு வந்துட்டு ஆமா. புரியாம அது வந்துட்டு போயிடுச்சு. சில பேத்துக்கு புரியல. ஏன்னா ஆமா. அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது டக்கு டக்கு நீ ஸ்க்ரீன் பிளேன்றத விட பாக்குறது ஒண்ணு. அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏத்துற மாதிரி எடிட்டரோட கட்டுக்கு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த போற ஸ்பீட்ல வந்துட்டு உனக்கு கதையே புரியாது. கதையே புரியல. அது சாதாரண ஆடியன்ஸா தான் சொல்லுவாங்க. அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. பாக்குறப்ப எனக்கு கதை புரியல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் பார்த்தபோது தான் எனக்கே அந்த கதை ஓகே இதெல்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்க்கும்போது நீ போயிட்டு ஒரு தலைவருக்காக பார்ப்ப, இதுக்காக பார்ப்ப. அவனுக்கு அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்லாம் நீ வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. நோட்டீஸ் பண்ண மாட்டான். அதுவும் நம்மள மாதிரி இல்லாம ஒரு சாதாரண ரசிகனா இருப்பான். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என் தலைவருக்கு வந்துட்டு வேற லெவல்ல பண்ணா போதும் அப்படின்னு. ஆனா ஸ்டீல் அப்ப கூட ஒரு உண்மையை சொல்லணும்னா, தலைவரை வந்து இதுல குறை சொல்றதுக்குன்னு 1% கூட கிடையாது. அவருதான் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டாரு அவரோட இதை பொறுத்த வரைக்கும். இப்படி பார்த்தா இதுதான் கேரக்டர் ஆர்க்ஸ் வந்து அவரு பிளே பண்ற விதத்துல வந்து நான் கேரக்டர் ஆக்ட் ப்ளே பண்ற விதத்துல வந்து லோகேஷ் நான் வந்து மாஸ்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட கேரக்டர் ஆக்ட் வந்து ஒர்க் ஆன கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா நாகார்ஜுனாக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஓகே நாகார்ஜுனாக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். சௌபின் சார் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே சொல்லலாம். தலைவருக்கு சௌபின் சார், சத்யராஜ் சாருக்கு, அப்புறம் ஸ்ருதிக்குலாம் வந்துட்டு சீரியஸா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். சத்யராஜ் சார்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைன்னா அவரோட பேரை வச்சு அவரோட சும்மா அவருடைய மெமரிஸ் வரல மாதிரி வச்சு பில்லரா இருந்து கதை இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இது. எனக்கு இன்னொன்னு வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு மைனஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாங் பிளேஸ்மெண்ட் எஸ்பெஷலி மோனிகா சாங் வந்து ரொம்ப தப்பான ஒரு டைமிங்ல வச்ச மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பாட்லயும் ஷோபின் சார் வந்து ஒரு ஸ்கோர் போட்டு போனதால நமக்கு அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் த சாங் பிளேஸ்மெண்ட் இஸ் ராங் எஸ்பெஷலி மோனிகா சாங். அது அவ்வளவு உடன்பாடு இல்லை மோனிகா அந்த பாட்டுல. பட் இருந்தாலும் சாங் பிளேஸ்மெண்ட் விட இன்னொரு விஷயம் இருக்கு, கேமியோ பிளேஸ்மெண்ட். கேமியோ பிளேஸ்மென்ட்ல வந்து ஒரு 2 கேரக்டரை வந்து வீணா ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் வந்து உபேந்திர சார், நான் ஓபனா சொல்றேன், உபேந்திர சார் கேரக்டர் வந்து ஆக்சுவலா நான் கேமியோவே நான் நினைச்சு போல. நானே போல அப்படி. ஏன்னா அப்படிதான் போர்ட்ரே பண்ணாங்க. இது வந்துட்டு கேமியோ இருக்காது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோனா நீ படம் ஃபுல்லா அவருக்கு ஒரு லீட் இருக்கணும். உண்மையிலேயே அப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா இருந்திருந்தா அந்த இடத்துல ஸ்கோர் பண்றது உபேந்திரா சாரா தான் இருந்திருக்கும். உபேந்திரா சாரும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு, அமீர் கான் சாரும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி இல்லாம பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த ஆர்க் வைக்கல. அவ்வளவு இந்த வீக்கான ஆர்க் பாயிண்ட்லாம் வந்துட்டு நாகார்ஜுனா சாருக்கு வீக்கான ஆர்க், உபேந்திரா சாருக்கு வீக் ஆர்க், ரொம்ப வீக்கான ஒரு அமீர் கானுக்கும் வீக்கான ஆர்க் இருந்துச்சு. ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு உபேந்திரா சார் வந்துட்டு ஒரு அவ்வளவு பெரிய ஆக்டர் டைரக்டர். அவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுங்கிறது ஒரு கேரக்டர். என்னடா பீடி குடிக்க வைக்கிறீங்க? கொஞ்சம் எப்படின்னா ஒரு கட்டத்திலேயே வந்து ரஜினி சும்மா எடுப்பாரு, இவரு நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, இல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு அது எனக்கு பேசலாம், ஒரு மாஸ் காட்டுறதுக்கு ஒரு வச்சிருந்தாங்க. ஆனா அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க தான் நம்மளோட. எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனா சார் உபேந்திரா சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா. அது ஒண்ணே. சோ அது ஒரு இதா இருந்துச்சு, மிஸ்டேக்கா இருந்துச்சு. எனக்கு கடைசியில வந்துட்டு அமீர் கான் ரோல் வந்துட்டு இல்ல அவரு ஆக்சுவலா அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. இல்ல ஆக்சுவலி வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அவரோட என்ட்ரி பிரசன்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு. நீ ஒரு விஷயம் கவனிச்சிருந்தனா, படம் அவங்க எடுத்து எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க சைலண்டா வச்சிருந்த ஒரு கேரக்டர் யாரு பார்த்தோன்னா அமீர் கான். ஆமா, அது அவரே வந்துட்டு உடைச்சதுனாலதான் இப்ப வந்துட்டு அது ஒரு இதாயிருச்சு. அவரோட ரோல் சைட்ல வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த கேமியோ ரோல வந்து அவர் ரிவீல் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, இன்டர்வியூ ரிவீல் பண்ணாம இருந்து வச்சுக்கோயேன், அட்லீஸ்ட் ஒரு பார்ட் 2க்கு இது ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி ஆயிருந்திருக்கும். அது நம்ம எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணாதுன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? அவர் அந்த கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸான கேரக்டர். அது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அது நேரத்துக்கு நம்ம கொண்டாடி இருந்திருக்கோம்.
ஆமா. உண்மையிலேயே அது நம்மளுக்கு அது டாகான ரிவீல் ஒரு ஆமா, கேரக்டர் வந்து இருக்கு. அது இன்னும் பயங்கரமா கொண்டு ஆமா. இவங்க அது கொஞ்சம் லேட்டா யோசிச்சிருக்கலாம். ரிவீல் பண்ணதுனால தான் இப்ப அந்த கேரக்டர் வந்துட்டு ஐ திங்க் எதுக்கு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன விஷயம் அது எக்ஸ்டெண்டட்ன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் வந்துட்டு அங்க ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிரச்சனையா வந்து விடுது. இங்க ஒரு விஷயத்த நீ கவனிச்சிருந்தியான்னு தெரியல. அமீர் கானுக்கு வந்து சைமனோட மீ நாகார்ஜுனாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டர் தான் அவரு. ஆமா. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரு. ம். நாகார்ஜுனா அப்பத்துலேருந்து எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஏய்யா, உன் ஃப்ரெண்டுயா அவன். பார்த்த 10 செகண்ட்லயே கண்டுபிடிச்சிட்டான். இல்ல அவருக்கு அவர் ஞாபகம் மறதியா அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அது கேரக்டரிஸ்டிக்ஸா அது வந்துரும். ஸோ அத நம்ம குறை சொல்ல முடியாது. எப்படி இவருக்கு வந்துட்டு இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேரக்டர் அவரு. ம். ஸோ அத நம்ம குறை சொல்ல முடியாது. ம். இப்ப நீயே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தனை பார்க்கும்போது, உனக்கு மொத தோன்றது இவன எங்கேயோ பார்த்த மாரி தான் இருக்கு. அப்படின்னு தான் உனக்கு தோணும். அது கொஞ்சம் ஸோ மேக் சென்ஸ். அதே ஓகே. தான் இதுல அதே விஷயம் தான் இங்கேயும் யூஸ் இது பண்ணிருக்காங்க. பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஓகே. ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படம் நாட் டூ ஃபாஸ்ட், நாட் டூ ஸ்லோ அந்த ஸ்கிரீன் பிளே. ஆமா. இது ஒரு மாடரேட்டான போறது இல்ல. தென் அதுக்கு அங்கிட்டு வந்து விடை தெரியாத சில விஷயங்களும் படத்துல இருக்கத்தான் செய்யுது. ஈஸியா ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆமா. என்னதுன்னா, ஆ பீப்பிள் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். அது நம்ம அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண Nobody is a யாருமே perfect. பெர்ஃபெக்ட் இல்ல. அவ்வளவுதான். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறு செய்யறது இயல்பு. அது வந்து நம்ம மன்னிச்சு இல்ல. இதுக்கு வந்து நம்ம ரேட்டிங்லாம் குடுக்கறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரேட்டிங் குடுக்கறது வந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம மதிக்காம நம்ம பண்ற எனக்கு மாதிரி. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் குடுக்குற விஷயம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச வரைக்கும் சரியான விஷயமா எனக்கு தோணல. ஆக்சுவலா நான் ஆமா. சொல்றது. ஏன்னா, எனக்குமே அந்த ஃபீல் இருக்கு. இது வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் அதுல வந்துட்டு டெக்னீஷியனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமா. அவ்வளவு பெரிய பட்ஜெட் இதுல இருக்கு. அந்த முன்னாடி எவ்வளவு பெரிய டைரக்டரோட வேலை வலி இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு பர்சனலா நம்ம டைரக்டரா ஒரு படம் நம்ம ஷார்ட் ஒண்ணு எடுத்ததுனால செஞ்சிருக்கிறோம். ஆமா. நம்மளுக்கு அந்த வலி தெரியும். நம்மளுக்கு அது எப்படி ஒரு ப்ரெஷரா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்கு, வேலை செஞ்சிருக்கு எங்களுக்கே தெரியுது. ஒரு பெரிய படமா உருவாக்குறதுங்கிறது வந்து அவங்களோட கஷ்டம், ப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஆமா. தெரியும். நம்ம சும்மா எடுத்தோனே ஒரு ஸோ ஒரு படத்துக்கும் ரேட்டிங் பண்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது சினிமாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. எண்ட் ஆஃப் த மூவி படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்றது தான் அங்க கருத்தாவே இருக்கும் தவிர மத்தது எதுவுமே இருக்க எதுவுமே முடியாது. நம்ம பேசக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா தான்ப்பா இருக்குது. ஏ சர்டிபிகேட் கூட தேவையில்ல. ஆனா ஏன் குடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு போனோம்னா அது இன்னும் நீட்டா போகும். அது ஒரு விஷயம். ஸோ இத்துடன் நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஷார்ட்டா பேசியிருக்கோம் நினைக்கிறேன். எங்களோட வீடியோஸ்ல அப்படியும் எங்களோட ரிவ்யூஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்து இருந்துச்சு அப்படி நீங்க எதுவும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறா கூட நீங்க கமெண்ட்ல கமெண்ட் வந்து செக்ஷன்ல பண்ணலாம். வந்து உங்களோட கருத்து நீங்க தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். அதை பத்தி எந்த ஒரு எங்களால as soon as possible முடிஞ்ச வரைக்குமே நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலை. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஐ திங்க் நம்ம நல்லா பண்ணிருக்கோம்னு மறக்காம நம்ம நினைக்கிறேன். ஐஜி பேஜ் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அங்க அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க தெரிவிக்கலாம். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.